Yes, hello. I was wondering if you could play that song again. Which one, man? The one that goes... ஓகே ஃப்ரேம் கரெக்டாக இருக்குது நேராக உட்கார்றாங்க ஓகேவா சரி என்ன கண்டென்ட்னா இன்றைக்கி அனிமே வர்சஸ் வெப் சீரிஸ் அண்டு மூவிஸ் சரியா அடிச்சு சொல்லுவேன் நான் வந்து அனிமையை பற்றி அனிமையே நமக்கு பிடிக்காதே இருக்குது நான் வந்து வெப் சீரிஸுக்கு மூவிஸுக்கு கோக்கடிப்பேன் நீ வந்து அனிமேக்கு கோக்கடிக்கணும் அதுதான் வீடியோ பேசுகிறா இன்ட்ரோ கூட எல்லாத்துக்கும் இன்ட்ரோ கூட ஹாய் கைஸ் நான் தான் கோயம்புத்தூர் மாப்பிள்ள இந்த ஃபஸ்ட்டு வீடியோ எனக்கு இது கேமரா ஃபியர் இருக்கு போக போக சரியாயிரும் சரிங்களா பாடி ஷேப்லாம் பண்ணக்கூடாது பண்ணுறது கமெண்ட்டில் ஆள் இல்லை அதே விஷயம் நான் வந்து அனிமேக்கு கோக்கடிப்பேன் கோக்குன்னா வந்து சப்போர்ட்டு தான் நாங்கள் கோக்குன்னுவோம் என்ன சொல்கிறது இப்போ வந்து இவர் ஒரு மூவி ஒன்று சொல்லுவார் அதுக்கேற்ற மாதிரி வெயிட்டேஜான ஸ்டோரி இருக்கிற ஒரு அனிமேவை நான் சொல்லுவேன் நீ சொல்கிறதெல்லாம் ஓகே ஆனால் நான் சொல்கிற படம் ஒரு சில வெப் சீரிஸ்லாம் நீயும் பார்த்துருப்ப ஆனால் நீ சொல்கிற அனிமே எதுவுமே நான் பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னா எப்படி வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு அனிமே சொல்கிறேன் அதோட கதையும் சேர்த்து சொல்லிடுவேன் அதோட பிளாட் என்னன்னு ஒன்னேட நான் சொல்லிடுவேன் அந்த வெயிட்டேஜுக்கும் உன்னோட ஸ்டோரிக்கும் கதை டைப் ஆச்சுன்னா ஓகே புரிச்சா தட்ஸ் த பாயிண்ட் இதில் இங்கிலீஷ் எலகண்டாக பேசுவேன் ஏன்னா நான் தமிழ் மீடியம் பண்ணுறது மாமா வேலை இதெல்லாம் இங்கிலீஷ் புண்டையா. சரி ஓகே வீடியோக்குள்ளே போகலாமா? சரி நான் சொல்கிறேன், நான் ஒரு படம் சொல்கிறேன், அது ஏற்ற மாதிரியே நீ ஒரு அனிமை இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அப்படி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கியா கமெண்ட்லேயும் எல்லோரும் அடிப்பாங்க, நானும் அடிப்பேன். வீடியோவில் கூட அடி. சரி ஃபஸ்ட்டு வந்து நான் வடசனை சொல்கிறேன். எடுத்தோடனே கொண்டு போய் வாழைப்பழத்தை வாயில் சொருக்குன்னா என்ன கதைங்க அது? என்னங்க இது வடச்சனை எப்படி சொல்கிறாருங்க? என்னங்க பண்ணலாம்? நான் வெற்றி மாறேன் கண்ணிங்க இப்படிலாம் சொல்லுவேன்னு பார்த்தியா? வின்லேண்ட் சாகா ஆல்ரெடி இவர்கிட்ட 3 எபிசோடு பார்க்க சொன்னேன். இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த எழுத கட்டிட்டாப்புல 2 சீசன் தமிழ்லேயும் வந்துருச்சு. நீங்கள் தமிழ்கிட்ட போய் இருந்தால் போய் பாருங்கள், யூடியூப்லேயே இருக்குது. காப்பரேட்டில் தூக்கியிருந்தானா கூட என்னை கேட்காதீங்க, என்ன கதைன்னு சொல்லிடுறேன் பாருங்க பாய். வடச்சென்னை தான் சொன்னேன். இவருக்கு நான் அதை அனிமே சஜஸ்ட் பண்ணதே வடச்சென்னை மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் சஜஸ்ட் பண்ணேன். அப்புறம் பார்த்தா அது வேறு மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க அப்பா போரில் இருந்து போரே வேணான்னு சொல்லிட்டு போனவர். ஆனால் அவன் பையன் புளுத்தித்தானம் தான் காட்டுவேன்னு சொல்லிட்டு நான் போரில் போருக்கு போகிறேன்னு அழைச்சிக்கிட்டே இருப்பேன். அங்கே அப்பன் புடலில் தட்டி, தம்பி இங்கே பாருப்பா, போரில் வந்து நீ நினச்சிக்கணும் பறிப்பு முட்டை சாப்பிட்ற கதை கிடையாது. போர் வந்து இருந்தவனுக்கு தான் தெரியும் வழி போச்சு என்னன்னு. உசுறு பயத்துக்கு நீ ஆல்ரெடி இருந்திருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் பையன்கிட்ட. இல்லைப்பா எனக்கு போகிறனா பிடிக்கும், என் எனிமீஸை போகிற நான் கொல்ல போகிறேன்னு போனேன். அவங்க அப்போ மறுபடியும் புடலில் தட்டி, எனிமின்னு உனக்கு எவனுமே கிடையாது, எனிமி மீன்ஸ் எதிரி, உனக்கு எதிரினே எவனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். இப்படி சொல்லிவிட்டு சண்டை சத்திரவே வேணான்னு விட்டதான் வின்லேண்ட் சாகா. லோரு கதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா? நீயே சொல்லு, நீ சொல்கிறல்ல வின்லேண்ட் சாகா அது பெஸ்ட்டா வடச்சென்னை பெஸ்ட்டா? சொல்கிறா செய்ய சொல்லு, ஓப்பனாக சொல்லு. ஏன் ஃபஸ்ட் வீடியோவிலே செய்ய பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லிவ் கேர்ஃபுல்லி, பீப்புள் சரௌண்ட் யூ. சொல்கிறா சொன்னி சொல்கிறா அடச்சனை ஒத்துக்கிறேன் படச்சனை. அடுத்து வந்து நான் ஒரு படம் சொல்கிறேன். படம் இல்லை வெப் சீரிஸ் சொல்கிறேன். கேம் ஆஃப் த்ரோன்ஸ். இது நியாயமே இல்லைங்க, நான் சொல்கிறேங்க, இது நாட் ஃபேரு. இங்கே பார்த்தீங்களா ஒரு 1.5 வருஷம் தான் பார்த்துருப்பேன் அனிமே. இவர் 4 வருஷமாக வெப் சீரிஸ் பார்க்குறாப்புல. இவர்கிட்ட கொண்டு போய் இங்கே உட்கார வச்சிங்கன்னா இந்த சிறுபாய்ப்புல என்ன ஒன்றுவேன். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அளவுக்கு உலகத்திலே எந்த அனிமே வரல, ஆனால் ஜப்பானில் வந்திருக்கு.
அட்டாக் அண்ட் டைட்டன். ஏன் இந்த ரியாக்ஷன் தெரியுமா? இவருக்கு நான் சஜஸ்ட் பண்ணேன், இவரோட ஃப்ரெண்டு அதை பார்த்துட்டு வந்து இவருக்கு அதில் இன்ஸ்டாவில் கோக்கடிச்சாப்புல. அதனால் இவருக்கு அந்த அனிமே பிடிக்கல. இதுக்கே பல பேர் ட்ரிகர் ஆவீங்க. அட்டாக் அண்ட் டைட்டன் என்ன கதைனா ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அண்டு என்னது தமிழ்லேயே சொல்லிடுறேன், சமத்துவம், ஒத்துமை, பாலிட்டிக்ஸு, அப்புறம் என்ன இந்த மாதிரி பல விஷயத்த ஒரு இதில் பேசியிருப்பாங்க. ஒரு மொத்த ஹியூமனிட்டி 80% அழியும் போது ஒரு குழந்தை மட்டும் கை மாறி 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 போய் கடைசி எண்டில் நிற்கும். மொத்த சந்ததியே உறுதியாமல் அழிக்கிற அளவுக்கு போன கதை. அந்த அளவுக்கு ரோர் இருக்குது கேம் ஆஃப் த்ரோன்ஸ். அட்டாக் அண்ட் டைட்டன் கேம் ஆஃப் த்ரோன்ஸில் அட்டாக் அண்ட் டைட்டன். அட்டாக் அண்ட் டைட்டனில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கில்மா சீனுமே இருக்காது. இந்த நான் வன்மையாக கண்டிக்கிறது, வன்மத்துடன் கண்டிக்க வேண்டிய ஒரு வெப் சீரீஸ்னால் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நான் சொல்லுவேங்கிறேன். ஏன் தெரியுமா? உலக பிட்டுனா அதில் தாங்க இருக்கும். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். உலக பிட்டு ஒரு ஒரு எபிசோடுக்கு 4 வருங்க. நீங்கள் சொல்லுங்கள், இதோயும் அதையும் எப்படிங்க நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு நீங்கள் அட்டாக் பேசவே இல்லை. பேச நீ வந்து அந்த நீ தான் பேசிக்கிட்டே இருக்க. அதுவும் பேசவே இல்லை. கேட்டா கேமரா பேர் இருக்கிற அங்கே மைக்கு பிடிச்சி அந்த போட்டு இருக்கிறேன். இதுதான் மனுஷனாடா. டைலாக் வந்து அதை அப்படியே லோராக போயிடுவேன்ப்பா. என்ன சொன்ன? அட்டாக் அண்ட் டைட்டன்ஸ் என்னெல்லாம் சொல்லித்தரோம் உனக்கு? என்னது? பாலிட்டிக்ஸு, ஈக்குவாலிட்டி, சாதி பெருமை இல்லை, சாதி அடக்குமுறை, இனக்கொடுமை, இனப்படுகொலை, இதெல்லாம் பேசுகிற ஒரு அணி. அந்தளவுக்கு சூப்பராக. சரி, நான் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்வி தான், ஒரே ஒரு ஆன்சர் தான் சொல்லுவேன். என்னடான்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ். நீயே சொல்லு, மறுபடியும் நீயே சொல்லு. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பெஸ்ட்டா, அட்டாக் அண்ட் டைட்டன்ஸ் பெஸ்ட்டா? இதில் வந்து நான் வந்து சீரியஸாக சொல்கிறேன், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நான் பெஸ்ட்டுன்னு இதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா அனிமேக்கு அந்தளவுக்கு உண்மையாக இருக்குது. நான் ஒன்றும் அனிமேக்கு வப்பாட்டி கிடையாது, சரியா? அனிமேக்கு நான் ரொம்ப உன்னதமான புருஷன். அதனால் நான் சொல்கிறேன் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தான். இல்லை இது வந்து நான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சொல்ல மாட்டேன். 50-50 வேணால் வச்சுக்கலாம். இவன் ஏரியாவில் அவன் கெத்து, அனிமே சைடில் இவன் கெத்து. யாரா? நான் வந்து அனிமேவே தப்பே சொல்லலை. அனிமே இப்போ எப்படின்னா, நருட்டோ எந்த அளவுக்கு கொண்டு போய் நாசம் பண்ணீங்க பார்த்தியா? நான் பண்ணல, நீங்கள் தான் பண்ணீங்க. அனிமே பார்க்குறவங்க தான் பண்ணீங்க. நான் பார்க்குறது வந்து என்ன சொல்கிறது, நான் வந்து ஜென்யூன் ஆடியன்ஸப்பா. நான் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ், அனிமேலே ஜென்ரல் ஆடியன்ஸ். நான் கோக் அடிக்கிற கட் அவுட்டெல்லாம் நான் கொண்டு வைக்கல. அனிமேஷனுக்கு பால் ஊற்றுற 3 ஊற்றுறேன் நான் போகலை, சரியா? எந்த அளவுக்கு கேவலமாக போயிருக்காங்க. நானே அடிக்கிறேன். அப்படி பார்த்தா நானே அடிப்பேன். ஒரு 60% அப்படித்தான் இருக்காங்க. அவங்களாம் இல்லைன்னு சொல்லுவேன். 60 இல்லைப்பா. அது இரு, இந்த ஒரு காரணத்தினால தான் அனிமே மேலே ஹேட் வர்றதே. அப்படின்னு பார்த்தா இன்னும் நிறைய காரணம் இருக்குப்பா. அனிமே மேலே ஹேட் வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஒபிட்டோவை கோக்கடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்போ ஒன்று ஆகிட்டு இருக்குங்க. தமிழ் டப்பிங்கில் ஏஓடி வந்தது இல்லை, அந்த அடுத்த செகண்ட்லேருந்து அதை லவ் அனிமே மாதிரி பார்க்க ஆரம்பித்தானுங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான். அவன் எப்படின்னா, அவனை தனத்தான டிப்ரெஷனில் இருக்குன்னு நினச்சிட்டு சுற்றுற ஒரு காய். ஆனால் அவன் ஆள் நல்லா தான் இருப்பான். யாராவது பேசினா நல்லா பேசுவான். பேசலைன்னா அவனும் பேசலைனாலும் வந்து நல்லா பேசுவான். அந்த மாதிரி ஒரு பையன். திடீர்னு என்ன ஆச்சு, இந்த மாதிரி அனிமே பாடுறா, அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் பாடுறா, நருட்டோ பாடுறா. அது என்னடா இன்னொன்று இருக்குமே ஒரு படமா என்ன யுவர் நேமா, இன்னொன்று சொன்னானே, வெதரிங் வித் யூ, இன்னும் நிறைய சொன்னானே, கிரே ஆஃப் த ஃபயர் பிளேஸ். கிரே ஆஃப் த ஃபயர் பிளேஸ், கிரே ஆஃப் த ஃபயர் பிளேஸ் கொண்டே போடு. அதுக்கு இப்படி படம் இன்னொன்று இருக்குண்டா. அது என்ன வெப் சீரிஸ் அது? ஜுஜுட்சு கைசென்னு ஒரு அனிமே மக்களே. அதுக்கெல்லாம் அந்த கோகடிக்கிறான். என்னன்னா நீ பாரு, நீ பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். அதாவே அந்த கேரக்டராகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான்டா அவன் இன்னுமே. புரியுதா? எனக்கு வந்து நான் சொல்லிட்டேன், அனிமேவே எனக்கு பிடிக்காதுடா, நான் எதுவுமே பார்த்தது இல்லைடா.
இருந்தாலும் எனக்கு இன்னுமே இப்போ ஃபோன் எடுத்து பார்த்தா கூட ஒரு 100 ரீல்ஸ் அனுப்பியிருப்பேன் அனிமையை பற்றி. இந்த செகண்ட் சொல்கிற செகண்டில் கூட ஒரு 10 ரீல்ஸ் அனுப்பியிருப்பேன்னா பார்த்துக்கேன். இதெல்லாம் தான் எனக்கு காரணம். எனக்கும் இப்போ அனிமே இருக்குன்னு வச்சுக்கேன், அதில் ஒரு சில கதை சொல்லுவாங்க. கதை ஆன்லைன் எல்லாமே பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக தான் இருக்கும். இங்கே ஜெயிச்சிட்டேன் ஐயா, இங்கேயே நான் ஜெயிச்சிட்டேன். அடுத்து என்ன? நல்லா இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? கதை நல்லா இருக்குன்னு சொன்னேன். நான் ஒரு அனிமே சொல்கிறேன் இப்போ, அதுக்கு ஈக்குவலாக இவர் இருக்காருன்னு பார்ப்போம். பெசேக்குன்னு ஒன்று வந்துச்சு ஒன்லைன். அதோட ஒன்லைன் சொல்லு, நான் படத்தை சொல்கிறேன். படத்தையோ வெப் சீரிஸோ சொல்கிறேன். ஒன்லைனு ஒரு ஃபேண்டசிக்கல் கதை தான் இது. ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப ட்ராமாட்டிக், மோஸ்ட் சஃபர்டு ப்ரொட்டகனிஸ்ட்னு நான் வந்தேன். பேரே கட்ஸு, பேர் கட்ஸுன்னு வச்சுருப்பேன். கோ கடிக்காம என்ன விஷயம் டைரெக்டாக வீடியோ 20 நிமிஷம் தாண்டி போயிட்டு இருக்குது. இப்படி சாரி மக்கள், அது எப்படி சொல்லி ஆரம்பிக்குது. ஒரு ஊர் இருக்குங்க, அங்கே ஃபேண்டசிக்கல் எலிமெண்ட் வச்சுட்டு நிறைய பவர் இருக்குது. பவர்ஸை வச்சு நிறைய விளையாடுவானுங்க. பவர்ஸ்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கட்டை பறக்கிறது, கொட்டை தெரிக்கிறது, அந்த மாதிரிலாம் பவர்ஸ் இருக்காது. என்னன்னா வந்து இவன் ஒரு போர் வீரன், நம்ம கட்ஸு. அவன் பிறந்ததே எப்படின்னா, அவங்க அம்மா வந்து தூக்கில் தொங்கிடுவாங்க, தூக்கில் பட்டுருவாங்க. மிடிவல் டைம் கதை இது. தூக்கில் தொங்க போட்டு அந்த பிணத்துலேருந்து கீழே வந்து பிறக்கிறான் சார். இந்த மாதிரி ஒரு ஹீரோ பிறந்த மாதிரி ஒரு கதையை சொல்லுங்கள் பார்க்கலாம். பிறந்து அவனும் ஒரு அப்பையும் எடுத்து வளர்க்குறான். அந்த வளர்ப்பப்ப யாருன்னா வந்து ஒரு படையோட தளபதி, ஒரு நாட்டோட படைத்தளபதி. அங்கிட்டு போரில் ஊர்வலமாக போகும்போது அந்த படைத்தளபதி அந்த குரூப்பில் ஒரு பொண்ணு இருப்பாள், மனநல பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு இந்த குழந்தைய பார்த்த உடனே இதுதான் என் குழந்தைன்னு சொல்லி எடுத்து வளர்க்க ஆரம்பித்து அப்படியே போகும் கதை. எடுத்து அங்கே அப்பன் பெரிய அபியூஸ்னா இந்த தூக்கி போட்டு வாக்கலாம் மாட்டான், அடிப்பான், அடித்து வளர்ப்பான். M10 படத்தோட 100x 100x. M10 படம் பார்த்தீங்கன்னா தெரியும், M10 மகன். அந்த படத்தில் ஒரு அப்பன் மாதிரி நாசன் மாதிரி அடித்து வளர்க்குறவன் தான். அப்படி வளர்த்து சின்ன போட்டு சீரழிஞ்சு வரவன் அவங்க அப்பையும் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடுவான்னா அவனை விற்றுருவேன். ஒரு கே பையட்ட சின்ன பையனு கூட பார்க்காம அவன்கிட்ட விற்றுருவேன். அவன் பிடிச்சி நைட்டு முழுக்க விட்டு டார்ச்சர் பண்ணி ஓடுவோன்னு கவட்டை கிழிஞ்சு அவனை நைட்டோட நைட்டாக போட்டு தெளிட்டு ஒரு சின்ன பையன் வாழை எடுத்து கொண்டு தப்பி நடந்து போகிறான். ஒரு கலைஞனா அந்த இடத்த தப்பி போகிறேன். தப்பி போய் கட்ஸுன்னு கிரிஃபித்துன்னு ஒருத்தனை பார்ப்பான். அவன் என்னன்னா, இவன் நீ சூப்பராக சண்டை போடுற, இவன் வந்து தனியாக போனான்ல, இவன் ஒரு ரோனின்னா மாறினான். ரோனின் என்றால் தனித்து விடப்பட்ட ஒரு அசாசியன். காசு கொடுத்தா என்ன வேணா போடுவான், நாட் இன் டிஃப்ரெண்ட் வே. கொலை பண்ணுவான், சண்டை போடுவான். காசுக்காண்டின்னு இல்லை, நான் தான் பெரிய புளுத்தின்னு காட்டுறதுக்காண்டி, வயிற்று பொழப்புக்காண்டியும் கிடையாது. சண்டை நான் தான் இங்கே பெரிய ஆள். ஊருக்கு போய் சண்டை போட்டு வருவான் இத்தனைக்கும். அப்படி சண்டை போடும்போது இந்த கிரிஃபித் அவனை பார்ப்பேன். கிரிஃபித் வந்து ஒரு கூலிப்படை, அந்த வெள்ளை மட்டையை வச்சுட்டு கூலிப்படை மாதிரி வச்சு சுற்றின்னு இருப்பேன் ஆள். அவன் இவனை எடுத்த உடனே நீ என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டேன்னா நீ தனியாக இருக்கலாம், தோத்துட்டேன்னா நீ மூட்டை என் டிவியில் வந்து உட்காரணும், உட்காந்துட்டு எனக்காண்டி நீ சண்டை போடணும் வாழ்க்கை முழுக்க அப்படின்றான். ஒரே ஸ்லாஷு தலைவன் முடிஞ்சுது. கழுத்துக்கிட்ட கத்தி இங்கே நிற்க கத்திக்கிட்ட தோத்துட்டேன், கொத்தடி மேனக்கு நீ அவ்வளோதான் வா நிலைமது நீ ஏன் டீமு எவனா பார்த்தீங்கன்னா கொட்டையை வெட்டினா அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருப்பாப்புல. இப்படி போகும்போதில் காஃப்கான்னு ஒரு பிள்ளைய லவ் பண்ணுவேன், அவனுக்கு கிரிஃபித் ஓத்தினான். இப்படி ரொம்ப டார்க் ஸ்டோரியாக போகும். சொல்ல ஆரம்பிச்சுன்னா ஏற்கனவே 20 நிமிஷம் போயிடுச்சு, 4 நிமிஷம் நானே பேசிக்கிட்டேன். அதனால தான் இப்படி ஒரு டீப் டெப்த் உள்ள டார்க் ஃபேண்டசி அனிமேக்கு ஒரு நல்ல படத்தை சொல்லுங்க. படத்தை சொல்லணுமா? நீ சொன்ன அந்த அது பேர் என்ன, பெசக். அதுக்கு ஈக்குவலான ஒரு கதையோட சொல்கிறேன். என்னடான்னா, புதுப்பேட்டை பார்த்துருக்குல்ல, இல்லைங்க இல்லை மறுபடியும் இல்லைங்க. வளர்றது பூரா ஜாலியாக இருக்கும். மோஸ்ட் சஃபர்டு கேரக்டர். புதுப்பேட்டையில் ஜாலியாக இருப்பானாடா அவன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஜாலியாக தானே இருப்பான். அவங்க அம்மா போனது, அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் தான் ஜாலியாக இருப்பான். இது பிறக்கிறதே ட்ராமாங்கிற, நீ அம்மா இருக்கிற வரைக்கும் ட்ராமான்னு எனக்கு புரியலையே.
கொஞ்சமாச்சு நிம்மதியாக இருக்கான்ல இன்னும் ஏங்க இருங்க. பேசு 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 பேசு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோ தூங்கியே பல வருஷம் இருக்கும். ஏன்னா கழுத்துக்கிட்ட ஒரு சீல் ஒன்று வந்துடும் தலைவனுக்கு. நான் சொல்கிறது பெசாக்கில் சீல் வந்தப்புறம் மொத்த டீமன்ஸு ட்ராகன்ஸு பேய் பூச்சாண்டி பள்ளி பாத்திரா பூரா டெய்லி நைட்டு அவனை கொல்ல வரும். நிம்மதியாக தூங்கி இருக்க மாட்டான் ஒரு நாள் நைட்டு கூட. இது மாதிரி புதுப்பேட்டையில் இருந்திருக்கானா, என்னைக்காச்சும் தூங்காமல் இருந்திருக்கானா, சாப்பிடாமல் இருந்திருக்கானா, கடைசியில் சிஎம்மாகவே ஆயிடுவேன். இது சஃபர்டு ப்ரோட்டாகனிஸ்டா நீங்கள் சொல்லுங்களேன். நானே சொல்கிறேன்லடா, அதான்டா ஸ்டோரி நல்லா தான் இருக்குது. ம் நீ சொல்கிற அந்த டெப்த் இதெல்லாமே புரியுது. ம் சரி, இது வேணா நீயே பாயிண்ட் வச்சுக்கோ. நான் அனிமே வெறுக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், எனக்கு முழுசாக தெரியாது இருந்தாலும் சொல்கிறேன், கேள்விப்பட்ட சொல்கிறேன். ஹென்டாயா இல்லை இல்லை அந்த மாதிரி தான் ஒன்று. அதில் எப்படின்னா அதே மாதிரி தான் சொன்னாங்க. ஒரு ஏஞ்சல் வந்து குழந்தையா இருக்குமாம்மா. அதுக்கோட வயசு வந்து ஒரு பலாயிரம் வயசு இருக்குமாம்மா அதுக்கு. அதுக்கு வந்து ஆனால் குழந்தை மாதிரி உருவத்தில் தான் இருக்குமாம்மா. அதுக்கும் ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு மிருகத்துக்கும் வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிறேன். சிங்கிள்ஸ் கிடையாது தம்பி, இது டபுள்ஸ். புரியுதா? அந்த அளவுக்குலாம் கேவலமானவங்களும் இருக்காங்க. இன்டாய் பார்த்து கேவலமானு சொல்லிட்டு ஏன் முதல்ல சொல்கிறேன், அந்த மாதிரியும் இருக்காங்க. அதனால் அதுவும் ஒரு காரணம் அனிமே பிடிக்கிறதுக்கு. இதுக்கு நான் வேணால் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். என்னங்க இது பாயிண்ட் ஒத்துக்கிறேன். எவனோ ஒருத்தன் பண்ணதுக்கு போய் மொத்த அனிமே கம்யூனிட்டி பார்க்குறான்னு போகிற அப்படி சொன்னால் என்னங்க தப்பு? நீங்களே சொல்லுங்கள். அது இப்போவும் சொல்கிறேன், கதை அங்கே நீங்கள் வச்சுருக்கீங்க, பெரிய பெரிய கதை வச்சுருக்கீங்க, ஆன்லைன் எல்லாமே தரமாக தான் இருக்குது. சரி, ஓகேவா? நான் எனக்கு பிடிக்காத ஒரு ரீசனை சொல்கிறேன். இது இப்போ அவ்வளோதான். நீ இப்போ சொன்ன இதுக்கு வேணால் நீ பாயிண்ட் வச்சுக்கோ. நான் அதே மாதிரி நானும் சொல்லுவேன். ஏன் வெப்சீரிஸில் அத்தனை பிட்டு சீன் வைக்கிறீங்க? எடுத்த உடனே பிடிச்சி கோக்குன்னு அடிச்சா என்ன பண்ணுறது? இப்போ கேம் ஆஃப் த்ரோன்ஸே பற்றி சொல்கிறேன்னு வச்சுக்கேன், அது அப்போ நடக்கிற அரசியல். புரியுதா? அது அந்த அரசியலில் எது இருக்கோ அதெல்லாம் இருந்தது தான். அது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஒரு புக்கை பேஸ் பண்ணி எடுத்தது தான். சரி போனாங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் புக்கு தலைவன் எடுத்து அதில் விட்டு வர்றது ஓகே. மணி ஐஸில் எதுக்கு வந்துச்சு? பீக்கி பிளைண்டர்ஸில் எதுக்கு வந்துச்சு? பாய்ஸில் அது வரலாம், தப்பு இல்லை. பாய்ஸ் எனக்கு பிடிக்கும், அதனால வருது. இந்த 2 வெப் சீரிஸுக்கும் அந்த கதைக்கு என்ன சம்மந்தம்? எந்த வெப் சீரிஸுக்கும் எந்த கதைக்கும் இல்லைங்க, எனக்கு புரியல. மணி ஐஸில் போயிட்டு இல்லை நியாயமாக கேளுங்க. மணி ஐஸில் கொள்ளை அடிக்கிறாங்க, கொள்ளை அடிச்சுட்டு வரணுமா இல்லையா? அங்கேயே தூக்கி போட்டால் ஒரு பிள்ளைய போட்டு செய்கிறது. நீங்களே சொல்லுங்கள், எதுக்கு எங்கே வைக்கணும்? எதுக்கு எவ்வளோ விட்டு சீனுங்கிற? பீக்கி பிளேடர்ஸ்னால் சீனு வருங்க. ஒரு பிள்ளைய பார்ப்பேன், அடுத்த எபிசோடில் பார்த்தா லவ்வர்னா போடுவேன். அவங்க அண்ணன் அதை விட பெரிய பைத்தியக்காரன். அப்படி எதுக்கு சீன் வைக்கிறீங்க? இவ்வளோ பார்க்குறீங்க, ஓகே, இவ்வளோ தப்புன்றீங்க. நானே அடிப்பேன். இது இன்னும் அதுக்குன்னு வந்து நான் இந்த சைல்டு இந்த ஒன்று சொன்னார்ல, அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். தயவு செஞ்சு நீ வீடியோ ஃபைல் நினச்சிடாதீங்கப்பா. அது நானும் செருப்பில் அடிப்பேன். எடிட்டில் இதெல்லாம் தூக்கணும் பொண்ணு அப்படின்னு நீ வீடியோ ஃபைல்ன்றாங்க, கேட்க சொல்லுறோம். சரியா? அது ரொம்ப தப்புங்க. ஆனால் 1000 வயசுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிள்ளைய காமிச்சிட்டு இன்னொரு பையனை விட்டு போடுறது அது மிருகம். என்ன கர்மம்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்குமா? இது எக்ஸ்ட்ரீம்லி அனிமே ஃபேன். சாரி அபவுட் தட். நான் அதை ஒத்துக்கிறேன். என்ன இருந்தாலும் வரைஞ்சதை வச்சு கையடிக்கிற நாய் தான்டா நீங்கள்லாம். என்ன இவ்வளோ கொச்சா பேசுகிறீங்க? ஆமாம், அதுக்கு என்னப்பா? யூனோ சரியா? ரொம்ப ஏன் நீ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்து அடிச்சது இல்லையா? இல்லைடா, அடிச்சதில்லடா. பாய்ஸு அடிச்சதில்லடா. மணி ஆயிடுச்சு, அடிச்சதில்லடா. நான் அதெல்லாம் அந்த எப்படி சொல்கிறது, எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு பார்க்குறேன். கையடிக்கணுன்றதுக்காக ஒரு வெப்சீரிஸ் பார்க்க முடியுமாடா? நீங்கள் ஹிண்டாய் பார்க்குற மாதிரி. ஹிண்டாயே உருவாக்கின பர்பஸே அதுதான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மக்களே. என்ன பர்பஸ்? அதான் பானுக்கு போய் நீங்கள் ஸ்டோரி கேட்பீங்களா? இல்லை கேட்க மாட்டேன். அந்த மாதிரி தான் அதுக்கு நீங்கள் கேட்கக்கூடாது. அது ஒரு பானோட ஒரு சப் பிராண்டு. அதை போய் நீங்கள் எப்படி கேட்க? நான் சொல்கிறது என்னடான்னா,
ஒரு ஒரு பேப்பரே இருக்குன்னு வச்சுக்கேன். பேப்பரில் ஒரு பொண்ணு படம் வரைஞ்சிருக்குது. வரைஞ்சதை பார்த்து நீ கையெழுப்பியான்னு கேட்குறேன். பேப்பரில் வரைஞ்சதை வச்சு நீ கையெழுப்பியோ மாட்டியா? இது எப்படி தெரியுமா இருக்குது? பஸ் ஸ்டாண்ட் சைடெல்லாம் பப்ளிக் பார்த்துருப்பேன். அங்கே வரைஞ்சி வச்சுட்டு அவன் நினச்சிக்க அந்த நம்ம ஊர்லேயே கொடூரமாக பேசுகிறாருங்க. நம்ம ஊரில் அதை வேறு ஆர்டிஸ்டில் இருக்கிறாங்க. நம்ம ஊரில் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு நீ சொல்கிறது. எப்படி நான் பார்த்துருக்கேன். ஆண்டவா இல்லைங்க, நாங்கள் அதை சொல்லலை. நாங்கள் அந்த நீ இப்போ சரி விடுங்க. அவள் வீடியோ வேறு மாதிரி ட்ராக் மாதிரி போயிட்டுருக்கீங்க. உட்காந்து என்டாயின்னு அந்த அளவுக்கு சொல்கிறேன். அடுத்து பஸ் ஸ்டாப்பில் அடிக்கிறவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்குறேன், சொல்லு. நீ ஏன் சொல்லு என்ன டிஃப்ரெண்ட்? ஹென்டாய்க்கு முட்டு கொடுக்காத இருப்பி நீ. என்டாய் நான் முட்டு கொடுக்கலையா? நீ தானே சொன்ன போ வேணாம். நான் வந்து அந்த சைல்டுன்னு ஒன்று சொன்னார்ல, அதை நான் டோட்டலாக இருக்கிறேன்ப்பா. அது எதிர்த்து ஆகணும். அனிமே கம்யூனிட்டி இருக்குன்னு ஹென்டாயின் தான்டா. இருங்க, இதுக்கு நான் ஒரு வேல்டான பாயிண்ட் வைக்கிறேன். ஒரு பொண்ணை நீங்கள் வந்து அப்ஜெக்டிவ் பண்ணுறீங்க. ஒரு பொண்ணை நீங்கள் பார்த்து அடிக்கிறீங்க. நாங்கள் விரைஞ்சிருக்கிறோம். அதனால் யாருக்கு அஃபெக்ட் போகுது, யாருக்கு மானம் போகுது, யாருக்கு எந்த பொருட்செலவாக போகுதுன்னு நான் கேட்குறேன். எங்களுக்கு விரைஞ்சதே போகுதுங்கிறது நான் சொல்கிறேண்ணே. சரி, இப்போ நீ ஹென்டாய்க்கு சப்போர்ட் பண்ணுற இல்லையா? ஆமாவா இல்லையா? நீ ஏன் யோசிக்கிற பார்த்தியா? யோசிக்கிறேன்னு இல்லைப்பா, அதுக்கு நிறைய லவ்வர்ஸ் இருக்கா. ஹென்டாய்க்கு நீ சப்போர்ட் பண்ணுறியா இல்லையா? ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? நோ. ஹென்டாய்க்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆனால் இன்னொன்று சப்போர்ட் பண்ணுவேன். இச்சி அப்படின்னு என்னடா? ECCI. இது என்னன்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஊரே அடல்ட் ஃபிலிம்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து இருட்டாளி மோட்டு குத்துன்னு ஒரு படம் வந்து தமிழில் பார்த்தீங்களா? அதில் பார்க்கலடா. இப்போது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துருக்கீங்கல்ல? பார்த்துருக்கேன். அதில் எபிசோடு பிட்டு வரும், ஆனால் காட்டுவாங்களா? அதில் இது வரைக்கும் காட்டுவாங்க, இதுக்கு கீழே காட்ட மாட்டாங்கல்ல. அதில் தான் இச்சி இருக்கும். இச்சியில் கதையும் சூப்பராக இருக்கும். அதில் அது ரியலாக நடிப்பாங்களா இல்லை வரைவாங்களா? இப்படி இச்சினா அதுவும் அனிமே கேட்டகரி தானே. அதுவும் அனிமே ஹென்டாய் கூட சார், அதுவும் அரசு வச்சு அடிக்கிறதா? அடி அனிமே இச்சி ஹென்டாய் பார்க்கணும்னா அடிக்கிறது தான் பார்க்குறேன். அப்புறம் எதுக்குடா பார்க்குறீங்க? இன்ச்சு பை இன்ச்சை ரசிப்பீங்களாடா? இல்லையப்பா மானம் போது. இல்லை அடிக்கிறது இல்லை, பேஷனேட்டாக அதில் ஒர்க் பண்ணுறவன். அப்போ அவன் நிலைமை யோசிச்சு பாருங்க. இரு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அனிமே சொல்கிறீங்க, அதில் வர்ற ஒன்லைனு படம் கதை எல்லாமே ஓகே, எல்லாமே சூப்பர். அவன் கையில் வரைகிறான்ல, அதுக்கெல்லாம் எவ்வளோ வேணால் காசு கொடுக்கலாம். சரியா? அது ஒரு ஃபன் வேக்கு சொன்னப்பா. ஆனால் அது இல்லை, அப்படி இல்லை. சரி, எந்த பர்பஸுக்காக ஹென்டாய்? எவ்வளோ யோசிக்க வேண்டியது பார்த்தியா? அதான் பதில். நான் ஹென்டாய்க்கு பார்த்த வந்தேன். என் ஃப்ரெண்டு எனக்கு சஜஸ்ட் பண்ண வந்தேன். பார்த்துருக்குறோம் தான், ஒத்துக்கிறேன். இதுக்கு நான் சேம் ஆஃப் மீ. ஹென்டாய்க்கு நான் சப்போர்ட் பண்ணலை. ஆனால் பண்ணுறவனை கேவலமாக பார்க்காதீங்கன்னு நான் சப்போர்ட் பண்ணுறவனை நீங்கள் கோத்தகமாக திட்டு தப்பு இல்லை. இப்போ தாண்டா நீ தாண்டா சொன்னால் கேவலமாக பார்க்காதீங்கன்னு, இப்போ கோத்தகமானு திட்டுங்கிற. அதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடி பிடிச்சி தூக்குறவனை நீங்கள் செருப்பில் அடிங்க, தப்பு இல்லை. அதை பார்த்துட்டு அடிக்கிறவனை நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா அவனுக்கு ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் வராதா? நீங்களே சொல்லுங்கள். அப்போ நம்ம ரொம்ப கேவலமாக மற்றவங்களோட ரொம்ப கேவலமானவனை நம்மளா அப்படின்னு சொல்லி நினைக்க வச்சிடாதீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா அதை நம்பி ஒரு இண்டஸ்ட்ரியே இருக்கப்பா. அனிமே விசஸ் மூவின்னு ஆரம்பித்தது, இப்போ என்டாய் விசஸ் பான்னு போயிருச்சு. நாங்கள் அதெல்லாம் இல்லைங்க, அது போயிருச்சு. என்ன பண்ணுறது? இவர் ஆரம்பித்தார், நான் முடிச்சுட்டேன். நான் ஒரு படம் சொல்கிறேன், அந்த படத்துக்கு ஈக்குவலாக சொல்லு இப்போ. சரியா? என்னடான்னா, நாயகன் நாயகனுக்கு ஈக்குவலாக சொல்லு.
என்னடா எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் கொடுக்குறேன்னு நினச்சிடாதீங்க. இந்த மூஞ்சியில் அவ்வளோதான் வரும். மணிமாம்சு ஆண்டவர் கண்ணி இதை பதிவு பண்ணிட்டே இருக்கேன்னு கோச்சிக்க வேண்டாம். உண்மையிலே நான் ஆண்டவர் கண்ணியா. அப்புறம் ஏன்டா தக் லைஃப் அடிச்சுன்னுலாம் கேட்கக்கூடாது. நாயகனுக்கு ஈக்குவலாக படம், வெப் சீரிஸ், நம்ம அனிமேஷன் சரக்கு இருக்கு. ஆனால் எல்லாம் லம்பாக இருக்கு. நான் எதேன்னு சொல்லுவேன், என்னத்த சொல்லலாம். சரி ஓகே சொல்லு. டொரேரோ டொரேரோ DORORO டொரேரோ. ஹீரோ பிறந்த உடனே கண்ணு கிடையாது, வாய் கிடையாது, மூக்கு கிடையாது, குண்ணி கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது, தோல் கூட இல்லாமல் பிறக்கிறான். அவங்க அப்போ வேண்டியிருக்கான் 7 டீமன்ஸுக்கு. அந்த 7 டீமனை கொல்ல இவனுக்கு ஒரு பார்ட்டாக கிடைக்கிது. கண்ணு கிடைக்கிது, காது கிடைக்கிது, இது கிடைக்கிது. உலக சமூகத்தில் என்ன சொல்கிறது, ஒரு சமூகத்தில் அவனுக்கு எல்லாமே அன்ஃபேரு. அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் அன்ஃபேரு. அவனுக்கு வந்து ஏன்னா மற்றவங்களுக்கு கண்ணு தெரியும், இவனுக்கு கண்ணு தெரியாது. மற்றவங்க பேச முடியும், இவனால் பேச முடியும். மற்றவங்க ஸ்மெல் பண்ண முடியும், இவனால் ஸ்மெல் பண்ண முடியாது. இவனுக்கு அன்ஃபேர். இவன் ஒரு கட்டத்தில் சண்டை போட்டு மற்றவனுக்காண்டி காப்பாற்றுறான், மற்றவங்களை காப்பாற்றுறான். அது அவங்களுக்கு அன்ஃபேராக இருக்குது. இவன் எப்பட்றா எங்களையே பார்த்து சண்டை போடுறான்னு ஒரு அன்ஃபேர். யோசிங்களேன், யோசிச்சு பாருங்க. நாயகன் எப்படி மற்றவங்களுக்காண்டி சண்டை போடுறான், இவன் எதுவுமே இல்லாமல் சண்டை போடுறான். இப்படி ஒரு கதை தான் டொரேரோ. இதுக்கு நீங்கள் சொல்லுங்கள். சரி ஓகே. இப்போ நீ சொன்னல நாயகன் டொரேரோ, இதில் எது பெஸ்ட்டு நீயே சொல்லு. டொரேரோ சத்தியமா. அடுத்து சொல்லு. நாயகன் பெஸ்ட் இல்லை. இல்லை. சரி ஓகே பண்டாங்க, தப்பு இல்லை. நான் அனிமேக்கு துரோகம் பண்ண மாட்டேன். டொரேரோ உண்மையிலே பெருசாக இருக்கும். அந்த கதையை நீங்கள் போய் பாருங்கள். மோஸ்ட் டார்க்கஸ்ட். சரி ஓகே. ஏற்கனவே இத்தனை கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் போயிடுச்சு. என்னங்க சொல்கிறீங்க? சரி, இத்தனை வீடியோ முடிச்சுக்கலாம். மைக் ஏங்கிட்டு இருக்குடா, பேசு. நான் கத்துறது மைக்கை தாண்டி கேட்கும். எமோஷனில் பேசுகிறேன். வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அப்படியே பல்லுக்கு பேசி ஓட்டனா கொண்டுருவேன்.